விஜய் பத்தி விஜயகாந்த் சொன்ன விஷயத்த சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம் கூறியிருக்கிறது இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகியிருக்கு. மேலும் அதை பார்த்த ரசிகர்கள் விஜயகாந்துக்கு உண்மையிலேயே பெரிய மனசுன்னு நெகிழ்ச்சியோடு கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்தோடைய கரங்கள் ஏகப்பட்ட பேருக்கு உதவி இருக்கு. அந்த உதவியின் காரணமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சாமானியர்கள்ல இருந்து செலிபிரிட்டி வரைக்கும் அதிகம் பேர் இருக்காங்க. அந்த செலிபிரிட்டிகள்ல ஒருவர் தான் விஜய். விஜய் மட்டும் இல்லாம சூர்யா, ஷாம்னு பலருக்கு பிரச்சனை வந்த போதும் முதல் ஆளா களத்துல இறங்கி தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுத்தவர் தான் விஜயகாந்த். ஹீரோக்களை மட்டும் கவனிக்காம ஜூனியர் ஆர்டிஸ்டுக்காகவும் அவர் யோசிச்சிருக்காரு. விஜய் இப்போ டாப் ஹீரோக்கள்ல ஒருவர். அவருடைய படங்கள் ஒன்னொன்னும் அசால்ட்டா 100 கோடி ரூபாயை வசூல் செஞ்சு சாதனை படைச்சிட்டு இருக்கு. ஆனா தற்போது டாப்ல இருக்கக்கூடிய விஜய் அவருடைய கெரியர்னுடைய ஆரம்பத்துல மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சாரு. எப்படியாவது தனக்கான ஒரு இடத்த நிலையா பிடிச்சிட வேணும், மக்கள் மத்தியில அடையாளப்பட்டுட வேணும்னு தவிச்சிட்டு இருந்தாரு. சந்திரசேகர் எவ்வளவு முயன்றும் முடியல. கடைசியா விஜயகாந்த் கிட்ட உதவி கேட்டாரு. அதன்படி விஜயோடைய செந்துரபாண்டி படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிச்சு கொடுத்தாரு விஜயகாந்த். அவர் அப்படி செஞ்சப்போ அவருடைய படங்கள் அசால்ட்டா 100 நாட்கள் ஓடிட்டு இருந்தது. ஆனா தன்னை வளர்த்து விட்ட இயக்குனருடைய மகன் வளர வேணுங்கிறதுக்காக எதையும் யோசிக்காம 18 நாட்கள் செந்துரபாண்டி படத்துல நடிச்சாரு விஜயகாந்த். S.A. சந்திரசேகர் கணக்கு போட்டபடி அந்த படம் மெகா ஹிட் ஆனது. விஜய்க்கும் பெரும் அடையாளத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது. அதனாலேயே விஜயகாந்த் மேல விஜய்க்கு தனி மரியாதை எப்பவும் இருக்கும். ஆனா விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது விஜய் நேர்ல போய் கூட பார்க்கலையேன்னு விமர்சனங்கள் எழுந்திருந்தது. ஆனா விஜய் சந்திக்க விரும்பினார். விஜயகாந்த் குடும்பம் தான் எந்த பதிலும் சொல்லலன்னு புதிய தகவலும் வெளியாகி இருக்கு. இருந்தாலும் அவர் மேல இருந்த பாசம் விஜய்க்கு குறையலங்கிறது நேற்று முன்தினம் நள்ளிரவு விஜயகாந்தனுடைய உடலை பார்த்த அவர் கலங்கிய போது எல்லாருக்குமே புரிஞ்சுது. இந்த நிலையில பிரபல சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம் 2 பேர் குறித்து பேசியிருக்கக்கூடிய விஷயம் இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணுல, நான் ஒரு ஜிம் திறந்தேன். அந்த ஜிம்மை திறக்கிறதுக்கு அப்போ ஒரு ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் முதல்ல வரதா சொல்லியிருந்தாரு. அதனை நம்பி நானும் இருந்தேன். ஆனா திடீர்னு அவருடைய உதவியாளர் போன் செஞ்சு அவரால் வர முடியலன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் ஏன் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்கு போன் செஞ்சு ஒரு ஜிம் திறக்கிறேன், நீங்க வரணும்னு சொன்னேன். சரி வந்துட்டா போச்சுன்னு சொல்லி தேதியை கேட்டுக்கிட்டாரு. பிறகு ஒரு நாள் நேர்ல சந்திச்சப்போ அந்த ஜிம் திறப்பு விழாவுக்கு விஜயையும் அழைச்சிருந்தேன்னு சொன்னேன். அதுக்கு அவரோ, அப்படியா விஜய் தம்பி வருதா, அப்போ எனக்கு கட் அவுட் வேணாம், தம்பிக்கு மட்டும் வை போதும்னு சொல்லிட்டாரு. இதையடுத்து விஜய் கிட்ட போய் ஜிம் திறப்பு விழாவுக்கு அழைப்பை கொடுத்துட்டு விஜயகாந்த் சாரும் வராருன்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவரும், அப்படியா சரி அண்ணா, நீங்க எனக்கு கட் அவுட் வச்சிடாதீங்க, விஜயகாந்த் அண்ணாவுக்கு மட்டும் வைங்க போதும்னு சொல்லிட்டாரு. நான் இறுதியா 2 பேருக்குமே அடிச்சேன். இந்த விழாவுக்கு அவங்க 2 பேருமே வந்தாங்க. முக்கியமா விஜயகாந்த் ஷூட்டிங்ல இருந்து மேக்கப்போடையே அப்படியே வந்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு.